புரட்டாசி மாத கட்டணமில்லா ஆன்மீக பயணத்தை தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறை அறிவித்துள்ளது. இதில் சென்னை, காஞ்சிபுரம், மயிலாடுதுறை, திருச்சி, மதுரை, தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி ஆகிய மண்டலங்களில் இருக்கும் வைணவ கோவில்களுக்கு 1000 பக்தர்களை கட்டணமில்லா பயணம் அழைத்துச் செல்ல ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த பயணம் மேற்கொள்ள பக்தர்களுக்கு சில நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளன. இதன்படி ஆன்மீக பயணம் செல்லும் பக்தர்கள் இந்து மதத்தை சார்ந்தவர்களாக இருக்க வேண்டும், 60 வயதிற்கு மேற்பட்டவராகவும் 70 வயதுக்கு உட்பட்டவராகவும் இருக்க வேண்டும், பக்தர்களுக்கு போதிய உடல் தகுதி இருக்க வேண்டும், சிறு குழந்தைகளை அழைத்து வர அனுமதி இல்லை. இந்த திட்டத்தில் பயணம் செய்ய விரும்பும் பக்தர்களின் ஆண்டு வருமானம் 2 லட்சம் ரூபாய்க்கு மிகாமல் இருக்க வேண்டும். இதற்கான வருமான சான்றை தகுந்த அலுவலரிடம் பெற்று இணைக்க வேண்டும். விண்ணப்பத்துடன் ஆதார அட்டை அல்லது பான் கார்டு நகல் இணைக்கப்பட வேண்டும். பக்தர்கள் ஒருமுறை மட்டுமே இந்த பயணத்தில் கலந்து கொள்ள முடியும். இதற்கான விண்ணப்பத்தை இந்து சமய அறநிலையத்துறை இணை ஆணையர் அலுவலகத்திலோ அல்லது hrce.tn.gov.in என்ற இணையதளத்திலோ பதிவிறக்கம் செய்யலாம். விண்ணப்பத்தை செப்டம்பர் 19ஆம் தேதிக்குள் பூர்த்தி செய்து ஒப்படைக்க வேண்டும். இந்த பயணத்தில் பக்தர்கள் சென்னை, காஞ்சிபுரம், விழுப்புரம், தஞ்சாவூர் மற்றும் மயிலாடுதுறை, திருச்சி, மதுரை ஆகிய மண்டலங்களில் தலா 5 கோவில்களுக்கும், திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மண்டலத்தின் 9 கோவில்களுக்கும் அழைத்துச் செல்லப்படுவார்கள். ஆன்மீக பயணம் செப்டம்பர் 21, 28 மற்றும் அக்டோபர் 10, 12 ஆகிய தேதிகளில் அந்தந்த மண்டலங்களில் தொடங்கும் என்று இந்து சமய அறநிலையத்துறை அறிவித்துள்ளது.